புடலங்காய் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு 200 கிராம் புடலங்காய் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். அதாவது தோல் சீவிட்டு இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கிடணும். இதில் ஒரு 10-12 சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கிடணும். 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இது மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன். அப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கிடுவோம். ஃப்ரை பண்ணும்போது ஃப்ரை பண்ணையில் பார்க்கலாம். 1 ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுலேயே வெங்காயம் போட்டுக்கிறோம். லைட்டாக வேகவும் புடலங்காய் போட்டு வதக்கணும். அடுத்து புடலங்காய் போட்டுக்கலாம். புடலங்காயை 2 நிமிஷம் இப்படி எண்ணெயிலே வதக்கிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். புடலங்காய் வேகிறதுக்காக இந்த எண்ணெயிலே புடலங்காய் வெந்துடாது. அதனால கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக இப்போ உப்பும் சேர்த்துக்கிறோம். 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக தான் போடுறேன். பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன் வேகிறதுக்காக. வெந்த பிறகு பொடியெல்லாம் சேர்த்துக்கிறோம். மூடி போட்டு வேக விடுவோம். இடையில இடையில இப்படி கிண்டி விட்டுக்கணும். அடியில் பத்திராம. எதிர்க்கான்னு பார்க்கலாமா? லைட்டா வேகணும். காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாமா? வெந்துருச்சு. இதுல எல்லா மசாலும் இப்ப போட்டுக்கிறோம். வத்தல் பொடி 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், நல்ல இந்த பச்சை வாசனை போட்டும் 1 நிமிஷம் வேகட்டும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். நம்ம புடலங்காய் வறுவல் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க.